ஹாய் கைஸ். நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு T100 அல்ட்ரான்னு ஒரு T800 அல்ட்ரான்னு ஒரு வாட்ச் வாங்கியிருந்தோம் ஃப்ளிப்கார்ட்லேருந்து. அந்த வாட்ச் வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச்சு. அந்த வாட்ச் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் போட்டோம். இப்போ வீட்டுக்கும் டெலிவரி ஆகிடுச்சு. இந்த வீடியோவில் அந்த வாட்சோட என்னென்ன ஃபெசிலிட்டிஸ், இந்த வாட்ச் எப்படி இருக்குது இதெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த சேனலில் முக்கியமாக கேமிங் கண்டென்ட்ஸும் இது மாதிரியே நார்மல் வீடியோஸும் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், வாட்ச் T800 அல்ட்ரா பாக்ஸுக்குள்ளே இந்த வாட்ச் வந்துச்சு. அதே மாதிரி இந்த 2 ஸ்டாப் இருந்துச்சு. இந்த வாட்ச் மாற்றுறதுக்கான ஸ்டாப்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி இதோட சார்ஜர் இப்படி தான் இருக்கும். சார்ஜர் இதுக்கு மேக்னெட் இருக்கும். இது வச்சு ஃபிட் ஆகிற மாதிரி மேக்னெட்டு இப்படி வச்சு ஃபிட் ஆகிற மாதிரி மேக்னெட் இருக்கும். இது அப்படியே கனெக்ட் பண்ணி நார்மலாக நம்ம ஃபோனுக்கு யூஸ் பண்ணுற சார்ஜர் இருக்குது, அடாப்டர் இருக்குல்ல, அதை எடுத்து இந்த அடாப்டர் வந்து இதோட ப்ளக் பண்ணிவிடுங்க. ப்ளக் பண்ணிவிட்டு இப்போ அதோட இதை ஒட்டிடுங்க. ஒட்டிங்கன்னா சார்ஜ் ஏறும். அதை உங்களுக்கு லாஸ்ட்டில் காமிக்கிறேன். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த வாட்ச் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த வாட்சை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். இதில் நிறையா இது இருக்கும். இந்த சைடில் உள்ள பட்டன் இருக்கா, இந்த பட்டன் திரும்பினீங்கன்னா ஒரு பேக்ரவுண்டாக மாறும். நான் பேக்ரவுண்ட் செட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வாட்சில் செட்டிங்ஸில் போனீங்கன்னா இந்த வாட்சில் செட்டிங்ஸில் சேஞ்ச் த வாட்ச் இருக்குது, சரி இருக்குது, அபூட்ரு இருக்குது. செட்டிங்ஸில் நிறைய லாங்குவேஜ் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டைம் செட் பண்ணிக்கலாம். ஒரே நிமிஷம் கைஸ், டைம் செட் பண்ணி வச்சுக்கலாம். 7:22 ஆகிடுச்சு. அப்புறமேல செட் பண்ணி வச்சுக்கலாம் டைமு. வேறு டேட்டும் செட் பண்ணி வச்சுக்கலாம், டைமிங் செட் பண்ணி வச்சுக்கலாம். சைடுக்கு இந்த பட்டன் இருக்குல்ல, இந்த சைடுக்கு இதுக்கு ஏதோ இது கிளிக் பண்ணால் எந்த மெனு வரணும் செட் பண்ணி வச்சுக்கலாம். வேறு என்ன இருக்குன்னா கால்குலேட்டர் இருக்குது. ஆன்சர் வரும். இந்த கால்குலேட்டர்லேயே நீங்கள் ரொம்ப பெரிய நம்பர்லாம் போட்டு, எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி நம்பர்லாம் போட்டு மல்டிப்ளே ஆடு எது கொடுத்தாலும் இது மாதிரி நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எரர்னா காமிக்கும். ஏன்னா இந்த வாட்ச் வந்து அவ்வளோதான் ஸ்பேஸே கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து எனக்கு கேம்ஸும் இருக்குது விளாட்றதுக்கு. ஒரு கேம் தான் இருக்குது. ஆனால் இந்த கேம் தான் நல்லாயிருக்கும். அந்த விலைக்கு இந்த வாட்சுக்கு இந்த கேம் ஒர்த்து தான். வேறு என்ன இருக்குன்னா ஃபேஸ்புக்கில் வர மெசேஜ் பார்த்துக்கலாம். இது மாதிரி ஆப்ஸில் வர மெசேஜ்லாம் பார்த்துக்கலாம். காண்டாக்ட் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி ஃபோனோட ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணி கால் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் கனெக்ட் பண்ணால் தான் இதில் கால்லாம் பண்ண முடியும். அதே மாதிரி இதுவும் ஃபோட்டோ எடுக்கலாம். அந்த ஃபோட்டோ எடுக்கிற ஆப்ஷனும் இருக்குது. ஆனால் ஃபோனோட கனெக்ட் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். இதுக்கு இந்த வாட்சுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை ஸ்கேன் பண்ணுறதுக்கும் இந்த ஆப் இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப்போட ஸ்கேன் பண்ணுறது வரும். இந்த ஃபோன் எடுத்துகிட்டு வந்து இதில் ஸ்கேன் பண்ணிங்கன்னா இந்த ஆப் வந்துடும். இப்போ அந்த ஒரே நிமிஷம் இதில் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, அந்த எல்லாமே மெசேஜ் வர்றது தான் இருக்குது. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருது, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இதில் வர மெசேஜ்லாம் காமிக்கும். இதில் ஹார்ட் பீட்லாம் காமிக்கும். ஆனால் எல்லாம் ஃபேக்காக தான் இருக்கும் ஹார்ட் பீட்லாம். மந்த்து இதெல்லாம் செட் பண்ணி வச்சுக்கலாம். சாங் கேட்டுக்கலாம் ப்ளூடூத்தோட கனெக்ட் பண்ணி. வேறு ஒன்றும் இல்லை கைஸ். இந்த வாட்சில் அந்த சைடு பட்டன் வந்து நம்ம எதுக்குன்னா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்போர்ட்ஸ் நம்ம டைப் செட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டைலில் இருக்குது, செகண்ட் ஸ்டைல் பண்ணிங்கன்னா இப்படி ஆகிடும். இப்போ மறுபடியும் இந்த ஸ்டைலை மாற்றணுன்னா தேர்ட் ஸ்டைலில் இது மாதிரி இருக்கும். ஃபோர்த்து ஸ்டைலில் இது மாதிரி இருக்கும், சுற்றி விட்ற மாதிரி. ஃபிஃப்த்து ஸ்டைலில் இது மாதிரி இருக்கும். சிக்ஸ்த்து ஸ்டைலில் இது மாதிரி இருக்கும் வித்தியாசமாக. அவ்வளோதான் அந்த வயசு. இது மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா சில பேக்ரவுண்டு மாறும். இது பின்னாடி இப்படி தான் இருக்கும். எல்லாம் பிளாஸ்டிக் தான் கைஸ். இப்போ இந்த வாட்சோட ஃபோனை எப்படி லிங்க் பண்ணணுன்னு அதுக்குன்னு ஒரு தனி ஆப் இருக்குது. அந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் தான் இருக்குது. இந்த வாட்சில் ஒரு ஸ்கேனர் மாதிரி இருக்கும். இந்த ஸ்கேனர் ஸ்கேன் பண்ணிங்கனாலே இந்த வாட்சோட ஆப்போட லிங்க் வந்துடும். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி எப்படி இந்த வாட்ச் வந்து இதோட கனெக்ட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சைடில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன் பாருங்கள்.
ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஹாய் வாட்ச் ப்ரோன்னு டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே ஒரு வாட்ச் வரும். இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ கொடுத்தீங்கன்னா கீழே வந்து ஹோமு, செட்டு, மோஷன்ஸு, மெயின் இருக்கும். மெயின் கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ண சொல்லுங்கள் கைஸ். அதில் நீங்கள் செட் கொடுத்துக்கோங்க. செட் கொடுத்தீங்கன்னா பைண்ட் டிவைஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு இருக்கா, மேலே அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்தீங்கன்னா உங்கள் டிவைஸ் வந்து ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ வாட்சு கிட்டக்க வச்சுட்டு இப்போ ஆன் பண்ணி வச்சுருங்க. ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா T800 அல்ட்ரான்னு ஒன்று இருக்கும். T800 இந்த வாட்சோட நேம் போட்டு வரும். அது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டிவைஸ் கனெக்ட் ஆகிட்டு இருக்கும் பாருங்கள். கனெக்ட் ஆகிட்டு இருக்கா, அதான். இப்போ வந்து டிவைஸ் டிஸ்கனெக்டு, இப்போ கனெக்ட்னு வந்துட்டு பாருங்கள் மேலே. இப்போ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். டிவைஸ் இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணலான்னா டைம் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மெசேஜ் காண்டாக்ட்லாம் ஆட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ நான் உங்களுக்கு ஏதாட்டும் ஒரு காண்டாக்ட் ஒன்று ஆட் பண்ணி வைக்கிறேன். ஃப்ரீக்வெண்ட் காண்டாக்ட்னு இருக்கா, இப்போ ஒரு பேர் டைப் பண்ணி ஒரு காண்டாக்ட் நான் போடுறேன் பாருங்கள். ஒரு சாதாரணமாக ஒரு நம்பர் டைப் பண்ணுறேன். ஒரு நம்பர் கிளிக் பண்ணி சரி மாற்றி டைப் பண்ணிட்டேன். இப்போ நேம் வந்து நோன்னு வச்சுக்கலாம். இது அப்படியே அந்த வாட்சில் வந்துடும். வாட்சில் காமிக்கிறேன் பாருங்கள் கைஸ். இப்போ நம்ம ஃபோனில் பண்ண அந்த விஷயம் இப்போ இதில் வந்துட்டு காண்டாக்ட் ஆப்ஷனில் போய் பாருங்கள். ஒன்று சேவ் பண்ணது இப்போ இங்கே வந்துட்டு பார்த்தீங்களா, இது மாதிரி நம்ம என்ன நேம் கொடுத்து சேவ் பண்ணுறோமோ அதெல்லாம் வரும். இப்போ நெக்ஸ்ட்டு இது பார்க்கலாம். கைஸ் இப்போ நெக்ஸ்ட் இதில் எப்படி நம்ம ஃபோட்டோ பேக்ரவுண்ட் செட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அது வந்து டயல் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய பேக்ரவுண்ட் காமிக்குதா. இந்த பேக்ரவுண்டில் ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணுறேன் பாருங்களேன். ஃபஸ்ட்டு உள்ளதே நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ இன்ஸ்டால் நான் கொடுத்துட்றேன். இன்ஸ்டால் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா லோடிங் ஆகும். வாட்சை பக்கத்துலேயே இப்படி வச்சுக்கோங்க, அப்போ தான் கவுண்ட் வரும். இப்போ கைண்ட்லி ரிமைண்டருக்காக காட்டிட்டு கொடுத்துருங்க. இப்போ வாட்சில் இந்த சிம்பிள் காமிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நான் ஃபோனில் உள்ள பேக்ரவுண்டில் கொடுத்த இமேஜ் இந்த வாட்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. வெயிட் பண்ணணும்.